பண்ணுறதுக்காக ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வந்தாங்க. சிவபெருமானுடைய வழிபாடு என்பது சிவபெருமானை கும்பிடுறதுனால மட்டும் நிறைவாயிடாது. சிவபெருமானுடைய அடியவர்களை கும்பிட்டாதான் அது சிவ வழிபாடாக முடியும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் சுந்தரமூர்த்தி சாமிகள் அவதாரம் செஞ்சாங்க இல்லையா. அடியார் வழிபாடு என்பது தான் சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய அவதார திருநோக்கம். அவர் திருத்தொண்ட தொகை பாடினார் இல்லையா. திருத்தொண்ட தொகை பாடி அதில் என்ன தென்தமிழின் பயனாய் வந்த திருத்தொண்ட தொகையினார் சேக்கழார் சமயம். அது தமிழ் மொழியில் எத்தனையோ நூல்கள் இருக்குது, ஆனால் அதெல்லாம் பயனுக்குரிய நூல் அல்ல. திருத்தொண்ட தொகை ஒன்று தான் பயனுக்குரிய நூல் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு அடியாரை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம எதுக்கு சார் மனுஷனாக பிறந்தோம் அப்படின்னு கேட்டால் ரெண்டு விஷயத்தையாக தான் பிறந்த மனுஷனான்னார் சேக்கழார் சாமி. ஒன்று என்னது, மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன். இந்த உலகத்தில் பிறந்தவத்துக்கு எது என்னோட பயன் என்ன, மதி சூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது வந்துட்டா பார்த்தீங்களா, அமுது வந்துட்டு உடனே மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் ஒரு காரியம். ரெண்டாவது, கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல். சிவன் கோயில் எங்கேயாவது திருவிழா நடந்ததுன்னா அதை பார்க்கணும். அது ரெண்டுத்துக்காக மட்டும்தான் சார் மனுஷனாகவே பிறந்திருக்கோம் நம்மான்னார். வேறு எதுக்காகவுமே பிறக்கலை. ஒன்று, சிவனடியாருக்கு சாப்பாடு போடணும், அவங்கள கும்பிட்டு சாப்பாடு போடணும். சிவபெருமானை 2 இடத்துல பூஜை கொள்ளுவார். சிவபெருமானை பூசிக்கணுன்னா 2 இடத்துல பூசிக்கலாம். ஒன்று சிவலிங்கத்தில் பூசிக்கலாம், ஸ்தாபரம்னா நிறுத்தி வச்சது, ஸ்தாபித்து வைத்தது சிவலிங்கம், அதில் பூசிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜங்கமம், நடமாடக்கூடிய சிவலிங்கம். யார் ஒருத்தங்க திருநீர் பூசி கொண்டிருக்கிறார்களோ, யார் ஒருத்தங்க உத்ராட்சம் தரித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நடமாடக்கூடிய சிவலிங்கம் அப்படிங்கிறார். ஆகமத்தில் சாமி சொல்கிறாரு, சிவலிங்கமாக கோயிலில் வச்சுருக்கிறாங்கல்ல, அதில் நான் பூசை பண்ணுற நேரத்தில் மட்டும்தான் நான் இருப்பேன், மற்ற நேரத்தில் நான் இருக்க மாட்டேன். ஆனால் என்னுடைய அடியார்களாகிய திருவேடதாரிகளுடைய உடம்பில் நான் எப்பொழுதுமே இருப்பேன், நித்தியமாக இருப்பேன். அதனால் தாபரம் சங்கமம் என்று 2 உருவினில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைக்கும்னார் சித்தியாரில். 2 உருவத்தில் சாமி பூசை கொள்ளுகிறார் என்று சொல்கிறார். அதனால் அடியார் வழிபாடு, சிவபெருமான பூசை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு திருவேடதாரியை மதிப்பு இல்லாமல் நம்ம நடத்தினோம்னா அந்த சிவபூஜை செய்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. திருவேடதாரிகளை அவமதித்து விட்டு, ஒரு திருநீர் உத்ராட்சம் தரித்தவரை அவமதித்து விட்டு நம்ம செய்யக்கூடிய படோடவமான சிவபூஜையினால் ஒரு பயனும் இல்லை என்ன ஆகமம் சொல்லுகிறது. அதனால் சிவஞான போதத்தில் சைவஸ்தாந்தம் படித்து கடைசியில் உங்களுக்கு என்ன பயனில் வரும், செம்மலர் நோன்றால் சேரல் ஒட்டால் அம்மலங்கழி அன்பரோடு மறி அப்படின்னு அன்பரோடு இருக்கிறது தான் கடைசியில் கேட்டாங்க. மணிவாசக பெருமான் என்ன கேட்குறாரு, நாடகத்தால் உன் அடியார் போல் நான் அடுத்து விடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதாம் வருகின்றேன்னார். உன் அடியார் போல் நான் நடிக்க போகிறேங்கிறார். அப்போ தான் உன்னை சீக்கிரம் ஏமாற்றலாம், இந்த திருநீர் உத்ராட்சத்தை பார்த்தா எனக்கு நீ முத்தி கொடுத்துருவல்ல அப்படிங்கிறார். அவர் அடியார் போல் நடிப்பாங்கிறார். சாமிகிட்ட கேட்குறார், அவன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய், அடியார் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அருளை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறார். கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும், என் வாழ்க்கையே கெட்டு போய் என் குடி கெட்டு போனால் கூட நான் திருமாலை கும்பிட மாட்டேன், பிரம்மாவை கும்பிட மாட்டேன், இந்திரனை கும்பிட மாட்டேன், நான் நரகத்தில் வச்சா கூட நான் சந்தோஷமாக இருப்பேன் அவங்கள கும்பிடுறத விடங்கிறார். கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் என்ன அடியாரது ஒரு அடியார். என்னால் யாரும் இல்லாமல் இருக்க முடியாது, அடியாருக்கு திருக்கூட்டத்தோடு சம்மந்தப்படாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்லாம் சொல்கிறார்கள் பரமாச்சாரியார்கள். அப்பர் சாமி திருவாரூருக்குள் நுழையும் பொழுது, தொண்டர்க்கும் தொண்டராம் புண்ணியம் உண்டுகோளோ, இந்த திருவாரூருக்குள்ளே நுழையிறனே, எனக்கு இந்த திருவாரூர் அடியார்கள்லாம் கும்பிட்றதுக்கு பாக்கியம், எனக்கு கும்பிட்றதுக்கு பாக்கியம் கிடைக்குமேங்கிறார். அடியாரை கும்பிட்றதுக்கு தியான சம்பந்தத்தில் அதை கேட்குறாரு. சுந்தரமூர்த்தி சாமி அவன் அடியாருக்கும் அடியேன்னார். அப்போ அந்த அடியார் வழிபாட்டை எடுத்து காண்பிப்பதற்காக சுந்தரமூர்த்தி சாமி அவதாரம் பண்ணார். அவரு பதிகம் பாடியிருக்கிறார். இந்த பதிகங்கள்லாம் தொகுக்கப்படாமலே போயிட்டது. நூற்றாண்டு இவங்க எல்லாம் வாசித்த காலம் பல்லவர்கள் காலகட்டம். பல்லவர்களுக்கு பிறகு தலை தூக்குனவங்க சோழ ராஜாக்கள்.